Taste the Daily. கோவை மாவட்டம் கணபதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி ஆனைமலையார் நல்லாறு திட்டத்தை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது நடைமுறைப்படுத்தப் போவதாக தெரிவித்தார். கோவை கணபதி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பாக 8ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய SP வேலுமணி இதனை தெரிவித்தார். முன்னதாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழையும் கோப்பைகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தி சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் KR ஜெயராம், சூலூர் கந்தசாமி, மாநில கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவைத் தலைவர் தேவராஜ் மற்றும் திரைப்பட நடிகர் ரஞ்சித் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு அந்த திட்டம் முழுமையா 70 ஆண்டுகளாக போராட்டின விவசாயிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்கிறோம். அதே போல ஆனைமலையார் நல்லாறு திட்டம் கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்கிறேன். அது கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு எடப்பாடி நேரம் நான் கூட்டு போனேன். கூட்டு போய் ஒரு கமிட்டி வேலை அமைச்சோம். அது பிறகு அப்படி பெண்டிங் ஆயிடுச்சு. விழுப்புரத்தில் கொட்டி தீர்த்த மழையினால் ஆசாக்குளம் பகுதியில் வீடுகளில் மழைநீர் தேங்கியதால் நரிக்குறவை இன மக்கள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கனமழை காரணமாக புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆசாக்குளம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அங்கு குடியிருப்புகளில் வசித்து வந்த நரிக்குறவ சமுதாய மக்கள் கடும் அவதிக்கு ஆளானார்கள். 10 வீடுகளில் மழைநீருடன் கழிவு நீரும் புகுந்த நிலையில் நகராட்சி ஊழியர்கள் மின்மோட்டார் மூலம் வெளியேற்றினர். தாழ்வான பகுதி என்பதால் கனமழை பெய்யும் போதெல்லாம் இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி பாதிப்படையும் நிலையில் சாலை ஓரம் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்க நரிக்குறவ சமுதாய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாங்கள் இக்கோரிக்கையை பலமுறை வலியுறுத்திய போதிலும் விடியா ஆட்சியின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக வேதனை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரேஷன் மண்ணெண்ணெய் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த கொல்லங்கோடு காவல் நிலைய ஆய்வாளர் தாமஸ் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொல்லங்கோடு அருகே திருமண்ணம் பகுதியில் மண்ணெண்ணெய் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் 350 லிட்டர் ரேஷன் மண்ணெண்ணெயை பதுக்கி வைத்திருப்பதாக காவல் ஆய்வாளர் தாமஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல் ஆய்வாளர் தாமஸ் கடத்தல் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்காமல் அங்கிருந்து சென்றார். இந்த காட்சிகள் CCTV கேமராவில் பதிவான நிலையில் தாமஸ் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விடியா ஆட்சியில் கடத்தலை தடுத்து நிறுத்த வேண்டிய காவல் ஆய்வாளரே கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த சம்பவம் மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சென்னையை அடுத்த ஆவடியில் பாதாள சாக்கடைக்குள் இறங்கிய தொழிலாளி விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். ஆவடி சரஸ்வதி நகரில் பாதாள சாக்கடையை சீர் செய்யும் பணியில் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் 4 பேர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அருந்ததிபுரம் பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளைஞரான கோபிநாத் பாதாள சாக்கடைக்குள் இறங்கிய பொழுது விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். பாதாள சாக்கடையை சீர் செய்யும் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுத்திருந்தால் ஒரு உயிரை இழக்க வேண்டிய சோகம் ஏற்பட்டிருக்காது. விடியா அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒரு உயிர் பறிபோன நிலையில் இனியாவது விடியா அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வேறொருவருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துவிட்டு தவறாக பதிவு செய்துவிட்டேன் என பெண் பத்திரப்பதிவாளர் கூறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி கழனிவாசல் பகுதியைச் சேர்ந்த மரிய செங்கோல் என்பவருக்கு சொந்தமான 5.5 சென்ட் நிலத்தை காரைக்குடி பெண் பத்திரப்பதிவாளர் காங்கிரஸ் தேவராஜ் என்பவர் வேறொருவருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மரிய செங்கோல் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்று கேட்டபோது கூட்டம் அதிகமாக இருந்ததால் தெரியாமல் பதிவு செய்துவிட்டேன், ரத்து செய்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார். விடியா ஆட்சியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தெரியாமல் பதிவு செய்து கொடுத்து விட்டேன் என பத்திரப்பதிவாளர் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.